வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளிலே மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களிடம் கூற வந்திருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்ற பல்துறை கதம்பமாக பல நிகழ்ச்சிகளை வடிவமைத்து சிறப்பாக தொகுத்து எங்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற STS தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு விழா மிகவும் விமர்சையாக ஜெர்மன் நாட்டிலே கொண்டாடப்பட இருக்கிறது. STS தொலைக்காட்சியினுடைய இயக்குனராக எனது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய தேவராசா அண்ணா அவர்கள் இருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் ஒரு பன்முகப்பட்ட கலைஞர். சிறந்த ஒலிப்பிழைகளை உருவாக்கி பல பாடல்களை ஒலிப்பதிவு செய்த மிகப்பெரிய ஒரு இசை அமைப்பாளர். அது மட்டுமல்ல, புலம்பெயர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டு பல்வேறு சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக செயல்பாட்டாளர் என்று கூட நான் அவரை சொல்லலாம். பல உதவிகளை இந்த வன்னி பெருள பிறப்பிலே செய்திருக்கின்றார். அவர் ஒரு தொலைக்காட்சியை மட்டும் வைத்து நடத்தவில்லை, ஒரு சமூகத்துக்கான பெரிய அபிவிருத்திகளை கூட செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் அவர் ஒரு விளம்பரம் இல்லாத ஒரு சேவையாகத்தான் இந்த சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் ஒரு பெருமைக்குரிய விடயமாகவும் ஒரு அவருடைய பெருந்தன்மையாகவும் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த உன்னதமான இந்த கலைஞனை, இந்த சமூக சேவையாளனை நாங்கள் கூடி நின்று வாழ்த்துகின்ற ஒரு தருணமாக இந்த STS தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு விழா ஜெர்மன் நாட்டிலே மிகவும் கோலாகலமாக நடைபெற இருக்கின்ற இந்த விழாவிலே உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த தொலைக்காட்சியை சிறப்பித்து அவர்கள் இன்னும் வளர்ந்து செல்வதற்கு எங்களுடைய நல்ல ஆசிகளும். உண்மையிலேயே STS தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் எனது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய தேவராசா அண்ணா அவர்கள் கலைஞர்களை தட்டி கொடுப்பது, அதாவது ஒரு திறமையோடு இருக்கின்ற கலைஞர்களை தட்டி கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான சிந்தனை அவர் உள்ளத்திலே இருக்கிறது. அவர் ஊடாக பல கலைஞர்கள், பல நாடுகளிலே இருக்கின்ற கலைஞர்களுக்கு பல களங்களை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் கூட அந்த அவருடைய சேவையையும் அவருடைய அந்த கலைக்குரிய கொடையையும் வாழ்த்துகின்ற அந்த செய்தியை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம், மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். நானும் எனது வீடும் எனது உழைப்பும் என்று இருக்கின்ற இந்த காலத்திலே ஒரு பொது நலம் பொது சேவைக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கின்ற இந்த மாபெரும் கலைஞன், ஒரு சமூக செயல்பாட்டாளன், எங்கள் அன்புக்கு STS இயக்குனர் தேவராசா அண்ணன் அவர்களை வாழ்த்துவதிலே எனது மனதிலே ஒரு பெரிய பூரிப்பு ஏற்படுகிறது. அவரோடு நீண்ட காலமாக பயணித்த முல்லை மோகன் அண்ணா அவர்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நிகழ்ச்சி தொகுப்பாளர். அது மட்டுமல்ல, அந்த எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், அது கலைஞர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, பல்சுவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மருத்துவ குறிப்பாக இருந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருந்த எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய முல்லை மோகன்னாவை கூட நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உண்மையில் ஒரு மிக பெரும் கலைஞன், முல்லை மாவட்டத்திலே வாழ்ந்து ஜெர்மன் நாட்டிலே வாழ்ந்து அங்கே STS தொலைக்காட்சிக்கு பக்கபலமாக இருந்த எங்கள் முல்லை மோகன் அண்ணாவினுடைய நினைவுகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுமாக இருந்தால் அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை நாங்களும் தொட்டு சென்று அவருடைய கனவை நாங்கள் நினைவாக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டுகிறேன். அதை எங்கள் அன்புக்குரிய STS இயக்குனர், எங்கள் அன்புக்குரிய தேவராசன் அவர்கள் சிறப்பாக நேர்த்தியாக அதனை கொண்டு செல்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வேளையிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். எனது அன்பு சகோதரர் அவைத்தென்றல் வல்லிபுரம் திலகேசன் அவர்கள் STS தொலைக்காட்சியோடு நீண்ட காலமாக பயணித்திருந்தார். எங்கள் அன்புக்குரிய அண்ணனோடு ஒரு நல்ல உறவை பேணி இருந்தார். அவருடைய இழப்பு கூட எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. இந்த முல்லைத்தீவு மண்ணிலே அவருடைய தாயாருடைய நினைவாகவும் என்னுடைய தாயாருடைய நினைவாகவும் இந்த யோகம்மா ஒலிப்பதிவு கலைக்கூடத்தை நிறுவி இந்த கலையகத்திலே பல பாடல்களை 200க்கும் மேற்பட்ட பாடல்களை செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான கலைஞர்களை இந்த STS தொலைக்காட்சி இணைத்திருக்கிறது என்றால் உண்மையில் யோசித்து பாருங்கள்.
இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி எவ்வளவு பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது, கலைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்கள் அன்புக்குரிய தேவராசா அண்ணனை பொறுத்தவரையிலே அவர் இரவு பகலாக அந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கான ஒத்துழைப்புகள் மிக குறைவாக இருக்கிறது, அது எனக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு தன்னுடைய செலவில், தன்னுடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய எல்லா விதமான அர்ப்பணிப்பு தியாகத்தோடு தான் இந்த தொலைக்காட்சியை இன்று வரை வழிநடத்தி இருக்கிறார் என்றால், இந்த 10 வருடங்களாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, உதாரணமாக சொன்னால் ஒரு மெழுகுபர்த்தி உருகி அந்த ஒளி எங்களுக்கு தெரியும், ஆனால் மெழுகுபர்த்தி உருகி கொண்டே போகும். அதே போன்றுதான் எங்கள் அன்புக்குரிய தேவராசனுடைய வாழ்க்கையிலே ஒரு மெழுகுபர்த்தியாக இருந்து அந்த கலைக்கு ஒளி கொடுத்து தன்னை தானே உருக்கி இந்த சமூகத்துக்கு அந்த கலையை கொடுத்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் உறவுகளே. அவரை நாங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும். அவருக்குரிய அந்த களத்தை சமூகத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு, எங்கள் தமிழர்களுடைய விழுமியங்கள் எல்லாம் கட்டி காக்க முடியாது, அழிந்து போய்விடும். இன்று இந்த கலைகள் இல்லாதபடியால் தான் எங்கள் சமூகத்திலே மிகப்பெரிய அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவு சம்பவித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட இந்த கலைஞரை, இப்படிப்பட்ட இந்த தொலைக்காட்சியை நாங்கள் இன்னும் உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒரு பக்கபலமாக இருந்து உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கலைத்திறனையும் வெளியிலே உலகத்திலே பார்க்க வேண்டுமாக இருந்தால் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிச்சயமாக களம் கொடுக்கும். அதை நான் உறுதியாக சொல்கின்றேன். ஏனென்றால் அவர் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இன்று வரைக்கும் இந்த தொலைக்காட்சியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிக அற்புதமாக இருக்கும். பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் இருந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி இன்னும் அவர்களுக்கு வளர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இணைந்து அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் உறவுகளே. அப்பொழுதுதான் இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இன்னும் இந்த உலகத்திலே ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை மூலை முடுக்குகள் எல்லாம் உருவாக்கி அதன் ஊடாக எங்களுடைய திறமைகளையும் மற்றவர்கள் பார்ப்பதற்கு ஒரு களமாக அமையும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நாங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே எனது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனரை நான் மனதார வாழ்த்துகிறேன். அவருடைய கலை சேவைகள், சமூக சேவைகள் அனைத்துமே இன்னும் வீரியம் பெற்று எங்களுடைய மண்ணிலே ஒரு பெரிய சாதனையை படைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி, அவருடைய குடும்பத்தினர், பிள்ளைகள், உறவினர்கள் எல்லோருக்கும் கடவுள் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இந்த 10வது ஆண்டு விழாவிலே ஐரோப்பா நாடுகளில் வாழ்கின்ற உங்களுடைய வருகையையும் அங்கே சமர்ப்பணமாக அங்கே சென்று நீங்கள் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை கூறி அவரை இன்னும் இந்த துறையிலே ஒரு சாதனையை படைக்க உங்களுடைய அந்த கரங்களை அவருக்கு கொடுங்கள் என்று கூறி, உலகத்திலே நீங்கள் எந்த மூலையிலே இருந்தாலும் உங்களுடைய கரங்களை எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் எங்கள் தேவராச அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய வருகையையும் உங்களுடைய அந்த உதவிகளையும் அவருக்கு வழங்கி அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இது எங்களுக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு தொலைக்காட்சியாக உலக அரங்கங்களிலே எங்களுக்கான ஒரு இந்த தொலைக்காட்சியான அங்கீகாரத்தை வழங்க உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளை நல்கி சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நேயர்களாகிய உங்களிடம் ஒரு வேண்டுதலை வேண்டிக் கொண்டு, உண்மையிலேயே நான் இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியோடு நீண்ட காலமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு இணைப்பாளராக, ஒரு ஆலோசகராக கூட அவர் என்னை இணைத்து வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த உண்மையான, இந்த நேர்மையான, இந்த மக்களுக்கான இந்த தொலைக்காட்சியை நீங்களும் அங்கீகரித்து அவர்களை சென்று உங்களுடைய வாழ்த்துக்களை கூறி அவரை இன்னும் உற்சாகப்படுத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இன்னும் ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த தொலைக்காட்சி உருப்பெற வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் தேவராசா அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என் இதயத்தின் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.